ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, VPN எப்படி பிசி லேப்டாப்க்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஃப்ரீ VPN அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டர்போ VPN தான் பார்க்க போகிறோம். டர்போ VPN வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு லேப்டாப்புக்கு ஃப்ரீயாக இருக்குது. நமக்கு VPN பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். அதுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்துட்டு டர்போ VPN அடிங்க. டர்போ VPN ஃபார் பிசின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ VPN ஃபார் விண்டோஸ் பிசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ப்ரீமியம் காட்டும், டவுன்லோட் ஃபார் பிசின்னு இருக்கும். டவுன்லோட் ஃபார் பிசிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து டர்போ VPN செட்டப் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த செட்டப் வந்து டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி கேட்கும், லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு, ஐ அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் இன்ஸ்டால் லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷனில் சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணாமல் வேறு ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரௌஸ் கொடுத்து வேறு ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் கொடுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டர்போ VPN வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா டர்போ VPN வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த VPN வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரிகளுக்கு தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சில கண்ட்ரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டர்போ VPN ப்ரீமியம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களான்னு கேட்கும். தேவையில்லைன்னா நீங்கள் பேக் அழுத்துங்க. லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பேக் இருக்கும், பேக் அழுத்திட்டிங்கன்னா வெளியே பின்னாடி வந்துடும். இதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே குளோபல் ஸ்பெஷல்னு இருக்கும். குளோபலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரும் யுனைடெட் ஸ்டேட் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். மற்ற எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் VIP போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமல் லொக்கேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, VPN வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு லோ கார்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது காட்டும் நோட்டிஃபிகேஷன். ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் அழுத்திடுங்க. பேக் அழுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா VPN வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, IP அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த பேஜ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து VPN டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த பேஜுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா கேம் லூப்னு டைப் பண்ணுறேன். கேம் லூப் வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் VPN கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்போ VPN விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து VPN வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் மேலேயே செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லான்ச் அட் விண்டோ ஸ்டார்ட் அப்னு இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும்போதே ஸ்டார்ட் ஆயிரும், இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டர்போ VPN வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஏரோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டர்போ VPN வந்து ரைட் கிளிக் பண்ணி குவைட் கொடுத்திங்கன்னா மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜரில் போய் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டர்போ VPN ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகாது. இப்போ வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் தான் நீங்கள் என் டாஸ்க் கொடுக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ கீ சொன்னல அதில் போய் என் டாஸ்க் கொடுக்கணும். இப்படி பண்ணால் மட்டும் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ VPN ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.